மக்களே, இன்று நாம் திருக்குறள் 497ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்பதில் இடம்பெற்ற இடனறுதல் அதிகாரத்தின் 7வது குறள். அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை, எண்ணி இடத்தால் செயின். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், நீங்கள் பயம் இல்லாமல் செயல்பட வேண்டும். ஆனால் அவசரமாக செயல்படாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். முதலில் சூழ்நிலையை சரியாக மதிப்பிட வேண்டும். அதனை அடிப்படையாக கொண்டு செய்தியை தேர்வு செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் புதிய வணிக திட்டத்தை தொடங்கும் போது முதலில் சந்தை ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். அந்த ஆராய்ச்சி என்றால் எல்லா அபாயங்களையும் தெரிந்து கொண்டு அதனால் நீங்கள் பயமின்றி முன்னேறலாம். ஆனால் அவசரமாக முடிவெடுக்காமல் இருக்க வேண்டும். இரண்டாவது உதாரணம், பள்ளியில் நண்பரின் மீதான தவறான கருத்தை கேட்டு உற்சாகமாக நடந்து கொள்ளாமல் முதலில் உண்மையை ஆராய்ந்து நேர்மையாக தீர்மானம் எடுக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் எளிதில் மோதல்களை தவிர்க்கலாம். இந்த குறள் இன்றைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. ஏனெனில் நவீன மனிதன் பல தரவுகளின் கடலில் மூழ்கியிருக்கிறார். அதனால் தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்டு அவசர முடிவுகள் எடுக்காமல் சரியான தகவலை கொண்டு நுணுக்கமாக தீர்மானம் எடுக்க வேண்டும். இப்போது நீங்கள் இந்த குறளை பின்பற்றினால் உங்கள் பணிக்கோ செயல்களுக்கோ சிறந்த முடிவு கிடைக்கும். வெற்றியின் பாதை தெளிவாகும். அதனால் எப்போதும் கவனமாக பாருங்கள். உங்கள் வார்த்தை, உங்கள் செயல் எப்போதும் சிந்தனை மிக்கதாக இருக்க வேண்டும். இதுதான் திருவள்ளுவர் கூறும் உண்மை. அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை, எண்ணி இடத்தால் செயின். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.